வணக்கம் and welcome to T Sports. வார நம்ம ஷோல வித்தியாசமான ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் CSK ஃபேனா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். IPL வேற வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கவான எபிசோடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீட்டு ஆள்கிட்ட போய் பேசலாம். வீட்டோட பாஸ் வராரு, முதல்ல அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். என்னங்க உங்க மிச்சம் தீந்துருச்சு. ஸ்கூல்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிம்மா. மிச்சரா ஒரிஜினல் பாஸ் போய் கேட்கலாம் வாங்க. எப்படிமா இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சீங்க? வெறித்தனமான CSK ஃபேனா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். மா அட கடுப்பே தம்ம போமா. சும்மா CSK TSKன்னுட்டு உனக்கு பிடிக்குமா சொல்லு? உன் வீட்டுக்கு இந்த மாதிரி மாரியாத்தாக்கு மஞ்சள் குளிச்ச மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சா உனக்கு பிடிக்குமா? அது நான் ஒரு பைத்தியத்தை பெத்திருக்கேன். அது பண்ண வேலை போய் கேளு. ஓமாங்கற எல்லாருமே CSK ஃபேன் தான். ஆனா நீங்க ஒண்டி உங்க வீட்டுக்கு இப்படி பெயிண்ட் அடிச்சு மாஸ்க் காட்டி இருக்கீங்க. எப்படி யோசிச்சீங்க? என்னை மாதிரி எத்தனையோ பேருக்கு CSK பிடிக்கும். ஆனா அதுல இல்ல கெத்து. எல்லாரோட எனக்கு CSK எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு காட்டணும்ல. நம்ம எது பண்ணாலும் கூட்டத்துல ஒருத்தனா இருக்க கூடாது, தனி ஒருத்தனா இருக்கணும். சம சரி, அது பரவாயில்ல. ஒருத்தர் வீட்ல ஒரு ஜெர்சி இருக்கும் இல்ல ரெண்டு ஜெர்சி இருக்கும். அது என்ன கொடி ஃபுல்லா கலரா ஜெர்சியா காய போட்டிருக்கீங்க? அது என்ன விஷயம்? நான் சொல்றேன். ஐ அம் காத்தாடி. அன்புக்கு நான் தான் எல்லாமே. அது அவங்க கேட்டாங்களா? நம்மால் வந்து கெஸ்ட் பிளேயரு. இவன் திறமையை நம்பி எந்த டீமுக்கு கூப்பிடுதோ அந்த டீமுக்காக விளையாடுவாப்ல. இன்னைக்கு உங்க டீமுக்காக விளையாண்டாப்லனா அடுத்த டோர்னமெண்ட் உங்க டீமுக்கு எதிராக விளையாடுவாப்ல. இதுல முக்காவாசி டீம் ஜெர்சியே இல்லாத டீம் தான். இப்படியே போச்சுன்னா அன்பு நீங்க ஜெர்சி கடையே வச்சிடலாம் போல இருக்கே. இப்படிதான் அவங்க அம்மா கிண்டல் பண்ணதுக்கு அவங்க அம்மா பேர்லயே சசி கடையை வச்சிட்டாப்ல. தம்பி கோயில் திருவிழாக்கு பனியன் அடிக்க கொடுத்துருந்தாப்புல. அதான் 4 நாள் ஆகும் சொன்னேன். அது ஆகட்டும்பா. பனியனில் ஜாதி பேரை போட்டனால தான் ஊரில் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அன்னைக்கே சொன்ன தப்புன்னு. சரி விடுங்க, அதை எடுத்துடுறேன். எடுக்க யார் சொன்னா? வேற பனியனில் ஜாதி பேரை மட்டும் போட்டால் யார் மதிப்பா? வீரன் சேர்க்கணும்ல. அதை சொல்ல மாட்டேன் முட்டாப்பாயா. வீரன் தானே முக்கியம். வீரத்தை சேர்த்து விடு தம்பி. சரி சாமி, இந்த வருஷமாக ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கப் அடிக்கணும். நான் கிரிக்கெட் விட்டுறணும். ஏய் சொல்லுண்ணா. வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் நான் போனி பண்ணிட்டேன். சரிண்ணா. மீதி போஸ்ட்லாம் பசங்களை வச்சு ஓட்டிடுறேண்ணா. ஓகே, நான் பார்த்துக்கலாம். பொண்ணு கிரிக்கெட் விளையாட விட்றீங்க, போஸ்ட் ஓட்டுறீங்க. என்ன இந்த கிரிக்கெட் விடவே மாட்டீங்களா? என்னண்ணா பண்ணுறது? அப்படி தான் ஆகிப்போச்சு. அடுத்த மாதம் கோயில் கும்பாபிஷேகம் டொனேஷன் வாங்க வந்தேன். டொனேஷனா? நானே டோர்னமெண்ட்டுக்கு டொனேஷன் கோயிலில் வந்து கேட்கலான்னு இருந்தேன். விளையாடாதீங்கண்ணே. சரிண்ணா நான் வீட்டில் பொண்ணாட்டிட்டு சொல்லிடுறேன். சரிண்ணா. வீட்டில் போய் வைங்க. ரொம்ப நல்லது. என்னண்ணே டோர்னமெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. ஆமாம் அன்பு. அப்புறம் ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சுடு. பேனர் அடிக்கணும். இந்த வருஷம் 20வது வருஷம்ல, பழைய பிளேயர்ஸ் ஃபோட்டோலாம் போடணும். எதுக்கு நான் அன்பு, இன்னைக்கு வேணா நீ 20 டீம்ல ஆடலாம். ஆனால் அவனோட முதல் கேப்டன் நான் தான். ஞாபகம் வச்சுக்கணும், சரியா நண்பு? சரிண்ணே, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறேன். சரி, முடிச்சுட்டு அனுப்பிச்சுடுறேன். பார்ப்போம். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் உன் பேரில் எப்பயுமே ஒரு ஜெர்சி இருக்கும். உன் கல்யாணத்துல ஏகப்பட்ட டீம் வந்துடும் போலயே. பொண்ணுகிட்ட கையெழுத்துவாங்க. கம்முன்னு ரெடி. அன்பு ஆளுக்கெல்லாம் கையெழுத்து போட டைமே. தங்கச்சி எல்லாரும் அனுப்பிடணும். நான் அன்பு ஆல் ரெடியா? ஆளு பிரகாஷ், அன்பு உன் கல்யாணத்துக்கு ஒன்றும் வரல, அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கான். டேய் சும்மா இதையா பேசிட்டு சாப்பிட போலாம். எங்கே போனா? நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன். இடிச்சிடாம கொஞ்சம் போங்கன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம், சாப்பிட தானே போறீங்க? அண்ணே, நான் லவ் பண்ண போற பொண்ணுக்காக இடம் பிடிச்சி வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் அவங்க அண்ணியும் வராங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் அழாதடா, அம்மா வந்துரும். இங்கதான் உட்காருங்க. கொடுங்க, என்கிட்ட இருந்து அழமாட்டான். அட நம்பி கொடுங்க. ஓ ஏங்க, உங்க அண்ணி வராங்கன்னு சொன்னீங்க. டேய் நல்லவனே, எப்படிடா இருக்க? என்னடா இருக்க அழகாயிட்டே போற? என்னை பாரு, ஆண்டி மாதிரி ஆயிட்டு பாரு. அண்ணி, உனக்கு என்ன தெரியுமா?
நான் சொல்லுவேன்ல ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சுன்னு அழுதுட்டு போனானு அவன் தாண்டி இது. அது உன் லவ்வர் தானே சொன்னேன். அவன் தாண்டி இது. சரி வாங்க வாங்க வாங்க. சித்தப்பாடா ஏன் அழுகுறீங்க? வாங்க வாங்க வாங்க. சித்தப்பாவா? சரி அக்கா இங்கதான் இருக்கேன். அதை வரேன். நாங்க லவ் பண்ணும்போது இவன் பேர் அன்பாச்சே. இன்னிலேருந்து செல்வி. பேரண்ட்ஸ் வரதுக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டுக்கணும் சரியா? ஆகாமி ஹாய். சாப்பிடு. மோசப்பாடா? என்னடா அதிசயமா காத்து இந்த பக்கம் வீசுது? நம்பர் வேணும். நம்பரா? அதே நம்பர் தாண்டா வச்சிருக்கேன். வேற நம்பர் மாத்தலையே. ஏய் உன் நம்பர் யாரில் கேட்டா? உன் கூட புள்ள வந்துல அது நம்பர். துர்கா நம்பரா? பேர் துர்காவா? நல்ல பேர். டேய் முறைக்கட்டவனே, அவனுக்கு தங்கச்சி முறை வேணும்டா. தங்கச்சியா? இல்லையா நீ தனி கொடு. இரு. ஏய் எப்படி தங்கச்சி? அவனுக்கு நாத்தனானா உனக்கு தங்கச்சி தானே? விட்டோண்ணா. என்ன கல்யாணம் பண்ண? துபாய் மாப்பிள்ள வந்தானே அவனை கல்யாணம் பண்ணிட்டல? ஆமா. இப்போ நீ அவளை கட்டிட்டா நான் உனக்கு தங்கச்சி ஆயிடுவனே. அக்கா லைம்ஸ்ல சிஸ்டர் தானே வந்துச்சு. உங்க பேர் தான் அன்பா? ஆமா. காலையிலே நர்ஸ் அக்கா மிஸ்கிட்ட உங்க நம்பரை வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க ரொம்ப லேட். போங்க. லஞ்ச் பிரேக் ஓவர். எல்லாம் கிளம்புங்க. இந்தாங்கண்ணா. அன்பாளுக்கிட்ட போய் காசு கேட்பேனா? வேணாம் சிஸ்டர். ஏம்மா காசு கொடுமா. இவளுக்கு முன்னாடியே நான் அன்பாலு. ஏய் காசு கொடு. இந்தா போ. மேட்ச் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகுது. ஏய் அண்ணா வருது பாறா. எங்கடா? தோ பாறா. அண்ணா திருக்குறளுக்கு சொந்தக்காரர் அன்பர்களை வருக வருக என்று அழைக்கிறோம். நான் பேர் இப்பெல்லாம் டைம் ஆகலையா? போலிங் போட சொல்லுங்க. அவ்வளவு தூரம் போகணும்ல. அடுத்த பந்து எந்தெந்த மலைவளையை ஆட்டத்தை ஓவரோடு வராரா அல்லது கடைசி வரை எடுத்துச் செல்வாரா என்பதை பார்ப்போம். இந்த பந்திலே ஆட்டத்தை முடிக்கிறேன் என்பது தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸர். நம்ம ஒரு ஹைட் கடிக்கிறான்டா அந்த ஆள். இன்னும் 11 வருஷம் இருக்கும்ல. ஏய் அந்த அண்ணன் ஞாபகம் இல்லையா உனக்கு? அதே மாதிரி ஆடுறாரா மனுஷன்? அதே மாதிரிலாம் இல்லை, ஒரே மாதிரி ஆடுறாரு. அதுதானே ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. இப்போ யார் நல்லா விளையாடலன்னு சொன்னா? அதுக்கு நீங்களாம் ஒன்று பண்ணுறீங்களா ஆவுன்னு. அவ்வளோலாம் அந்த அண்ணனுக்கு சீன் இல்லைன்னு சொல்கிறேன். இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, அந்த அண்ணனுக்கு ஆஃப் சைடே அடிக்க வரா தெரியுமா? அவரும் அடிக்கிறாருன்னு காலுக்கே போடுறானுங்க, இவரும் காட்டா மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. ஒருத்தனும் ஆஃப் சைடு போட மாட்டானுங்க. நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். தம்பி என்ன லுங்கி கட்ட மூட்டை சட்டையில் ஒருத்தர் வந்தார? இல்லைண்ணே, நாங்கள் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம், வேற யாரையும் பார்க்கல. என்ன எங்கே போயிட்டு ஓனி எடுத்து தொலைக்க மாட்டேன். மாப்ள யோ மாமா திட்டு ஒன்று ஒலிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கியா நீ? வாயா போனோம். ஆடுதுறக்கிற வர ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். அந்த ஆள் கேட்டிருந்தா கூட சொன்னது மட்டும் தான்டா கேட்டிருப்பான். இவன் என்னென்னத்தெல்லாம் சொல்லி ஏற்றி விட போறான்னு தெரியலையே. குடியா இருப்பைய வேலையை பார்த்துட்டான். இனி கலவரம் தான்.
என் மேல தானே தப்பு, நான் பார்த்துக்கிறேன். நான் மாப்பிள சண்டைக்கு போவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சாவியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. ஓ மாப்பிள உன்ட்டு தானே பேசிட்டு இருக்கேன். மூத்திர சந்தைக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமமா சரி ஏறு போலாம். சரிதான், சின்ன பசங்க தான். இந்த வெங்கடேஷ் அண்ணனுக்கு என் மேல என்னடா அவ்வளோ போவோம்? கோவம்லாம் இல்லைடா, பயம். பயமா? ஆமாம், வெங்கடேஷுக்கு உன்னை விட நல்லா விளாண்டோன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு ஏன் வந்து விளாண்டா எனக்கு என்னான்னு இருப்பான். ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தன் வந்து ஓன் திறமையாக பார்த்து அவன் கூட இருக்கிறவனுங்களே அவனை மதிக்காமல் போயிடுவானுன்ற பயத்தில் தான் இப்போ நான் அந்த பையன் இந்த பையன் கண்ட பையன் அடையாளப்படுத்திட்டு இருக்கேன். சாப்பிட்றா. இப்போயாவது சொல்கிறத கீழே ஜாலி ஃப்ரெண்ட்ஸில் விளாடணுன்ற ஆசையை விட்டுடுறாவா? ஏய், கிரிக்கெட் விளாடணும்னு ஆசைப்பட்டதே அந்த டீமை பார்த்து தான்டா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதா? டேய், துர்கா வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு நிறைய வந்துட்டு போகிறானுங்கம்மா, பொழுமையினே இருக்காடா. முதல்ல கல்யாணம் பண்ணுற வேலையை பாடுறா. சின்ன பையன் மாதிரி இன்னும் சுற்றிக்கிட்டு. பா, என்ன வார்த்தை அது? சின்ன பையன். டேய், விளையாட போகிறதுல சண்டை போட்டுக்கிறோன்னு சின்ன பையன் சொல்ல வேற என்ன? சின்ன பையன் சொல்லாதன்னு சொல்கிறேன்ல. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன கெட்ட கோவம் வரும் எனக்கு. கல்யாணமாகி குழந்தை பிறந்த பிறகு எங்கே விளையாட போக முடியுது? ஏன் அப்படி? நான் விளையாட போகிறதே முன்னாடிக்கு பிடிக்காது. வா அன்பு. இன்னும் 10 நிமிஷம் லேட் ஆயிருந்துச்சு, பஸ் போயிருக்கும். மார்க்கெட்டோட நான் கம்மியாக தான் கொடுக்குறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? உங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பற்றி பேசிட்டா? சீரியஸாக தான் கேட்குறேன், உனக்கு ஓகே இல்லை? எனக்கு எப்போ ஓகே தான். நீ தான் ஏதோ ரெடி இல்லாத மாதிரி இருந்த, நானும் எதுவும் கேட்டுக்கல. இது முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்டுக்கு வந்து பேசியிருப்பேனே. எனக்காக அது பண்ணு இது பண்ணுன்னு எப்பவும் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். சரி, கிளம்புறேன். என்னங்கடா இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன? அது ஒன்றும் இல்லை சத்யா, நீ என்ன பண்ணுற? நம்ம அத்தைக்கிட்ட சொல்லி எனக்கு வந்து ஒரு காக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. நம்ம அத்தையா? இல்லை புரியலையே. அவன் உனக்கு தம்பி ஆயிட்டா, உனக்கு அத்தனா அவனுக்கு அத்தை தானே. இப்போதான் 2 பேரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் ஆயிட்டீங்கல்ல. அந்த அம்மா நாளா சொன்னா கேட்காது. ஜாதகம் சொல்லணும். துர்கா ஜாதகம் எதுக்கு? என்னம்மா உன் பொண்ணு ஜாதகத்தை பார்த்து அதுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்கு? என்ன சாமி சொல்ற? பயப்படாதம்மா, கடவுள் அப்படி எழுதிருக்காருன்னு சொல்றேன். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் வர சொல்லுங்க, நல்லதே நடக்கும். தொழிலாம் சுத்தமாக செய்கிற, அப்புறம் ஏன் இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கா? நோ சும்மா அண்ணா, இது என்னமா சாப்பிட்டு தூங்கு, காலைல மேட்ச் இருக்குல்ல. மொத பொண்ணு பார்க்க போறோம், இப்படி பஞ்சர் ஆகி கிடைக்க தகனமே சரியில்லை. ஏய், நான் என்ன பண்ணுறது? பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க, போய் தானே ஆகணும். கோச்சிக்காத. சரி, நேரில் போகிற வரைக்கும் பதட்டத்துலேயே வைப்போம். அந்த புள்ள காலம் முழுக்க பதட்டத்தில் தானடா இருக்க போகுது. மோ, இந்த பாரு, நான் சர்ப்ரைஸாக போகலான்னு இருக்கேன். ஃபோனுங்க இன்னும் பண்ணானா ஓட்டவாய் வளரிடாத. ஆமாம், பெரிய சர்ப்ரைஸ். ஏய் ஏய் நிறுத்துறா. நீங்க எங்கடா? இங்க எங்க? இல்லடா, அம்மா அப்பாவோட கோயில் போயிட்டு இருக்கேன். நீங்க என்னடா எவ்வளவு தூரம் மேட்ச் ஆட வந்திருக்கீங்க? ஒய்ஃப் அண்ணனுக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட்டு கூப்பிட்டா அப்படியே அதான். ஏண்டா, நீங்க வந்துட்டு போற செலவே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கரெக்டா இருக்கும் போல இருக்கே. ஆமா அன்பு, எப்படியோ செமி வரைக்கும் வந்துட்டோம். இப்போன்னு பார்த்தா அந்த அண்ணன் டீமோட மேட்சை போட்டானுங்க. என்ன பண்றதுனே தெரியலடா. எந்த அண்ணன்டா? அதான் எங்க டோர்னமெண்ட்ல அடின்னு அடிச்சாரு. கொஞ்சம் நரைச்ச முடி. நீ கூட கேட்டியே அடுத்த மேட்ச் அந்த டீம் கூட போடுன்னு. நான் கூட சொன்னேனே அன்பு, தோத்துட்டாங்கன்னு. அந்த டீம் தான் இந்த ஏரியாலே பெரிய டீமா. அந்த அண்ணன் தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாமே வா. மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமா சரி. அதான் நீங்க போங்க, பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கோம். குடும்பமே நாடகம் போடுறீங்களா? கோயில் வேலைமா என்னென்ன பண்ண சொல்ற?
அவங்க இன்னும் வரல. 1 மணி நேரத்துல நாங்க இருப்பேன். சரி சீக்கிரம் வா, அவங்க வந்துருவாங்க. ஏத்த உனக்கு இந்த புடவை விட்ட வேற புடவையே கிடையாதா? உன் மாமா வண்டி வண்டியா வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த பிள்ளையும் உன்னை ஒரு விசேஷத்துலயாவது வீட்டுல இருக்க வைக்கணும்னு பாக்குது. யாரை கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? சச்சின் பாய்ஸ் அணிக்கும் வெளியூரை சேர்ந்த தொழுவூர் பாய்ஸ் அணிக்கும் இன்னும் சற்று நேரத்தில் ஆட்டம் தொடங்க இருக்கிறது. நம்ம ஊருக்கு வந்திருக்காப்லையா? நல்ல டீம்னா இன்னைக்கு இருக்கு கச்சேரி. தொழுவூர் அணிக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது பவர் பாய்ஸ் விழாக்குழு. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? துர்கா, பத்திரிக்கைக்கு யாரோ வந்திருக்காங்க பாரு. அவங்க வந்துட்டாங்க போல. இவன் இப்படி வர்றான் என்னைக்கு இல்லாம. பத்திரிக்கை வைக்க ஒன்றும் வரல. உங்க அத்தை மாட்டி விட்டுறா போலேடா. பாப்பா பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னால. பொண்ணு பார்க்க 2 பேரா? நீங்க போங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன் நான். சரி வாங்கம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். பையன் பேங்க் லோன் விஷயமா போயிருக்கான். என்னது? எந்த ஒரே ஓவர்ல அவுட் ஆக்குவேன்னு சொன்ன வீரருக்கு ஓவர் இல்லையா? ஐயோ ஐயோ இவர்தாயா ஊரெங்கும் தேடி புடிச்ச விருந்தாளி வீரரு. அது ஒரு அறிவகை உயிரினடாது. அரவிந்த், அது என்னடா அது? அது இந்த கெஸ்ட் பிளேயர். அதான் கெஸ்ட். அவருக்குன்னு ஒரு டீம் கிடையாது. யார் விட்டாலும் போயிருவாரு ஒப்புக்கு சப்பானி. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? உனக்கு இந்த டீம் விட்டா வேற டீம் தெரியுமா? நோ, குடிக்கிறவனுக்கு ஒரு வைன் ஷாப் இருந்தா போதும். பாட்டிலா பொறுக்கிறவனுக்கு தான் 100 இருந்தாலும் பத்தாது. எப்படி மாமே? ரெண்டாவது ஓவர் வரலையா? என்னங்கடா இது? அநியாயமா இருக்குது. தம்பிக்கு ஓவர் கொடுக்குற வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லடா. உண்ணாவிரதம்டா. கால கீழ இருக்கடா. நீதி தேவதைக்கு கண்ணு இல்லையா? இதை நான் பெண்மையாக கண்டிக்கிறேன். அந்த அம்மா நானும் கண்டிக்கிறேன். நான் பேபி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். உன் வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? என்ன பண்ற? சக்கரை தாண்டி. அதெல்லாம் அவங்க சாப்பிட கூடாது. நீ வெய்ய, நான் பாத்துக்கிறேன். போய் பேசிட்டு. தூங்கிட்டான். அம்மாடி, குழந்தை தூங்கிட்டான், உள்ள கொண்டு போய் போட்டு. சரிம்மா. நல்ல ஜாக்கிரதை. பாத்து. விருந்தாளி தம்பி, கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது நாங்க பார்க்க வேண்டாமா? இல்லாட்டி நாயிரா எங்க கூட உட்காந்து வேடிக்கை பார்க்கறது? எப்படியும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, தூக்கு போட்டுக்க போறாயா? தம்பிய பார்த்து பந்து வராத பக்கமா நிறுத்திக்கியா? திணறாப்ல இல்ல? அப்பனா அவர் வெளியே தான் இருக்கணும். அன்பே வரவா. என்ன தம்பி கோச் போறாப்ல? நிலையில் சச்சின் பாய்ஸ் அணியின் எண்ணிக்கை 46. யோ மாப்ளே, ஓவர்ல 6 வந்து வெளியே போய் தொலைனா கமிட்டிக்கு பந்த காசை நான் கட்டிக்கிறேயா? யோ கமிட்டி மீடியம் பாஸ் ஓவர் 2. அங்கே ஒரு சிறு மாற்றம். திமிர்த்தனத்தை மேட்ச் வண்டி ஆயிடுச்சு. அந்த முதல் பரிசை மீண்டுகிறார். அப்படி வாயா. சின்ன பையன் உனக்கே அவ்வளவு இருந்தா நாங்க உங்களுக்கு மேல பண்ணுவோம் திமிர்த்தனம். யார் எங்க போறாங்க? பரவாயில்ல, பாத்துக்கலாம், போடு. அப்படிவா, இனிமே நம்ம வேடிக்கை காட்டுவோம், பாக்கட்டுவீங்க. பையன் ஃப்ரெண்டுடா. முடிஞ்சா இந்த பால எடுத்து விட்டுற, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். மட்டுமல்ல, கீப்பரை ஏமாற்றியிருக்கிறது. வயசு இல்லை என்ற காரணத்தினால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை.
மாலே நான் வாயை புலந்துட்டு பாருங்க. மாப்ள அந்த கல்ல குத்தி அப்படியே வந்திருக்கோம். அந்த கல்ல அப்படியே தள்ளி விடு. பந்து கெத்துவை நோக்கி தூக்கி அடிக்க முயற்சி செய்யப்பட்ட பந்து. வரலன்றல்ல. ஏய் அண்ணே, எடா நீ கீப்பர் மாத்தி மாத்தி கேட்ச் பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இடையில பேட் பண்ணி இருக்கறா இல்லையாப்பா? எப்பா? ஏய் நான் கிண்டலா? இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓடிட்டு மேட்ச பாறா. விடுறாங்கறல்ல. வாயா இந்த 3 பந்து இருக்கு. இதெல்லாம் அம்பையர் மாதிரி இவனுங்க பால் அடிட்டு இருக்கானுங்க. கருமா கருமா. அன்போட 4வது பந்துல பதிலடி கொடுப்பாரா? இதோ 4வது பந்து. சாதுரியமாக வீசப்பட்ட பந்து கண்ணடிக்க வாய்ப்பில்லை. நான் ஒரு வேகமான பந்து வீச்சாளர் மட்டுமல்ல, வேகமான பந்து வீச்சாளர் என்பதை நம்ம கமிட்டி போன பால் இந்த வயசான மனுஷன் சொன்னாப்ல நடுவுல கல்லு கிடக்கு கூட்டி விடணும்னு. அவர் கையில போய் பேட்டா கொடுத்துருக்கீங்க. கொண்டு போய் விளக்கமா கொடுங்க. நல்லா எங்க விளக்கமா இருக்கா? என்னடா விளக்கமாரு? 4 ஓவர் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அடி வாங்கிட்டு நீ ஊர் பக்கம் போக போற? கையில் வந்து வந்து வேகமாக வருகிறதா, தாமதமாக வருகிறதா, சுழறி வருகிறதா, புரியாமல் தவிக்கிறார். போறா போறா கோல்ட் எடுத்து விடுற அந்த ஆள வேற யாரா நல்ல பேட் பண்ண இறங்கட்டும். இப்ப நேரம் அடி மேட்ச் போறீங்க. பந்துக்கு மட்டுமே உள்ளது. பேட்டில் பட்டு சிக்ஸர். ஊருக்கு பாட சின்ன பிள்ளைகளா நாய் குழந்தைக்கு எந்த ஊர் என்ன சனம் தெரியல. கொடுக்காத அன்புவிற்கு 5வது பந்து 6 போனது சற்று வருத்தமே. 6வது பந்தில் விக்கெட் எடுத்து அதை சரி செய்து கொள்வாரா அன்பு, அல்லது 6வது பந்தில் 6 அடித்து தனது திறமைக்கு தீனி போட்டுக் கொள்வாரா தெத்து? இதோ 2 திறமையானவர்களுக்கு சவாலாக வந்து நிற்கின்றது இந்த 6வது பந்து. இந்த 6வது பந்து யாருக்கானது? வெளியூரிலிருந்து வந்த அன்புவிற்கா, உள்ளூர் தெத்துவிற்கா? ஏதோ உப்பு தப்பானினா சொன்ன மாதிரி செஞ்சானா சின்னப்ப ஒரே ஒரு நிக்க வச்சு எடுத்தமா. இத்தனை வருஷத்துல கெத்து இப்படி திணறடிச்ச போல நான் பார்த்தது இல்ல. நிஜமாவே கெத்துதாப்பா. இப்படி ஒரு இந்த பாட்டு போட்டு பந்தா பண்றதுல இத்தோட நிப்பாட்டிக்கணும். இதுக்கப்புறம் உங்க பாட்டை கேட்க முன்னாடி வாயா நீ. ஏய் ஏய் கம்ல உருக்க வர வந்தடா. ரொம்ப ஓவரா பண்ணிட்டடா. ஏய் நான் அவனுக்கு ஏய் நீங்க வேடி பாருங்க பேசோடா கேனா குழந்தை நேரம் தேவலாம் வாட்ல விட்டாரு. ஏச்சுட ஏய் கம்ல ஏய் மாமா கம்ல மாமா வந்ததுல இருந்து இவனுக்கு என்ன பேசிட்டு சொல்லிட்டே இருக்க போடா முதல்ல போ சொல்றல. ஏய் கிராமங்க நாங்க வந்ததே துர்காவை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கதான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன ஆளுங்கன்னு சொல்லவே இல்லை. கம்முன்னு இருக்க மாட்டேன். நீ கம்முன்னு இரு. போடிங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் துர்காப்பாக்கும் அதை பத்திலாம் கவலை இல்லை. அவர் வேலையிலேருந்து வரட்டும், கலந்து பேசிட்டு சொல்றேன். எனக்கு என்னமோ நாளைக்கு நாம மேட்சுக்கு போகும்போது அந்த அண்ணன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாப்லன்னு தோணுது. என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை? எனக்கு பயம் என்னன்னா உன் மாமனார் வீட்டுக்கு தெரிஞ்சு ஏதாவது பஞ்சாயத்து இருந்தாச்சும் ஆயிரும் தான். என் மாமனாருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறத வந்து பார்க்க போறாரு. ஆடப்பட பாருப்பா, என் சம்பந்தியே பெரிய பெயிண்டர் தான். அவரே மெச்சின அளவுக்கு வேலை இருக்கணும், புரியுதா? சரிம்மா, எல்லாம் நல்லாவே பண்ணிடலாம். மோ வீட்டுக்கு பெயிண்ட் மாத்திர விஷயம் அவளுக்கு தெரியாது. நானே சர்ப்ரைஸ் பிளான் இருக்கேன். ஃபோன்ல கீழ எதுவும் உளறி வச்சிராத. சரிடா, டிபன் பாக்ஸ் பத்திரம். பெயிண்ட் அடிக்கிற என்னடா சர்ப்ரைஸ்? இல்லடா, உங்களுக்கு பிடிச்ச கலரு. எப்படியும் இந்த வீட்டுக்கு தானே வரப்போறா. கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போயிடுச்சு. ஏய் அன்பு எங்கடா போனா? பக்கத்துல போயிருக்கேன், வந்துடும்டா இப்போ. பாட்டு ஞாபகம் இருக்குல்ல? நான் உன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு? இதா வந்துட்டார்ல, நம்ம பாட்டை கேட்கறதுக்காகவே கெத்தா வரட்டும் வரட்டும். இருக்கு இன்னைக்கு வரதை பற்றி எப்படின்னு வாய் மூட்டுறேன் கொஞ்சம். ஏன் அந்த ஆள் ஊரில் தானே பொண்ணு எடுக்கிறான், அந்த ஆள் வீட்லையா பொண்ணு எடுக்கிறான்? நீ பிரச்சனை பண்ணுவோம் பண்றேன். இந்த ஆள் கூட ஒரு மது ஒழிப்பு போராளி இருப்பானே, அந்த ஆளை காணா?
அன்பு டாஸ் வின்னு பேட்டிங் இறங்கணும். ஆட்டெல்லாம் போட சொல்லியிருக்கு, போய் ஒழுங்கா ஆடிட்டு வா. டேய் ராசா சொல்லுங்கப்பா. நம்ம இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு ஊருக்கு போகிற வரைக்கும் உன் 90 வாரங்களையும் சாத்திக்கிட்டுறா. மேட்ச் முடிய வரைக்கும் எதுவும் பேச மாட்டேன்ப்பா. ஓ விளாண்டு வா. சில பேர் திங்கிற சோறெல்லாம் சப்புன்னு இருக்கும் போல இருக்கு, மானம் கட்டவனுங்க. அன்பு இன்னும் சற்று நேரத்தில் அவரது அதிரடியை தோக்க வருகிறார். போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா, நான் பேசுறப்பா, போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா, நீங்க பா. அன்பு நீ ஸ்ட்ரைக் அடிக்க, நான் இங்க அடிக்கிறேன். அம்பையர் அவர் என்ன பண்றாருங்க? அதான் தோத்துட்டாங்கல்ல. பிரகாஷ், ஜெயிச்ச டீம்ல இருந்து ஆடக்கூடாது, தோத்த டீம்ல இருந்து வேற டீமுக்கு ஆடலாம். அதுக்குன்னு எங்கிட்டே தோத்துட்டு எங்கிட்டே ஆடுவாரா? கமிட்டியே நாங்க தான், எவ்வளவு நாளா ஆடுறா, அந்த ரூல்ஸே கிடையாதுப்பா. டேய் பிரகாஷ் விடுற ஆட்டு போட்டோம். ஏய் என்ன சொன்ன? தப்பா என்ன சொன்ன? ஆடுக்குன்னு தானே சொன்னேன். ஆட்டு போட்டுன்ற நான் பிச்சை போடுற நான் கூட கேட்டேனா? இல்ல இவனை அன்னைக்கு விக்கெட் எடுத்துட்டு பாக்குறது, இன்னைக்கு ஆட்டு போட்டோன்றது. நான் வந்த முதல்ல இருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறேன். பேச்சும் பார்வையும் திமிரா தான் இருக்குது. ஹலோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்க, நீங்கள் வேறு தான் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபோனாக பேசுகிறோம் அவ்வளோங்கிற, அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோ. இங்கெல்லாம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஆட்டு போட்டோமாமே. டே அம்பே, நீ சொல்கிற விளையாண்டுமா இல்லையான்னு கண்டவெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஹலோ, இந்த கண்டவங்கெல்லாம் பேசுகிற அவ்வளோ வச்சுக்காதீங்க. நான் மரியாதை தானே பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு முறை அலோன்னு சொன்ன வச்சுக்கேன், இங்கே நடக்கிறதே வேறு. ஏய் அண்ணா ஆடுவார், இஷ்டம் இருந்து ஆடுங்க, ரெடி வாக் ஓவர் கொடுத்து கிளம்புங்க. ஏய் போ லெக் அம்பர் போய் நில்லு, போங்கப்பா ஃபீல்டிங். இங்க பாருங்கப்பா, ரப்பர் பந்து விளையாட்டு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தோத்த டீம்ல இருந்து ஒருத்தர் வேற டீம் விளையாடலாங்கிறது எழுதப்படாத விதி. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. எது வர சொன்னா? வாடா. உங்க வீட்டுல வர மாட்டேன் போ. சே வாடா. முதல் இன்னிங்ஸ் முடிய 96 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது தொழுதூர் பாய்ஸ் அணி. ஒரு மேட்ச்ல 5வது ஓவர்ல 2 பேரும் மோதி பரபரப்பு உண்டாக்குனாங்க. இந்த மேட்ச்ல ஒரு பந்தில் நிறுத்திக்கிறாங்க. போன மேட்ச்ல கெப் போட்டு எடுத்து போட அனுப்புறாரு. என்ன அதிசயமா, இத்தனை வருஷத்துல கெத்து முதல் பந்தையே அடிச்சாரா? இப்பதான் நாங்க பாக்குறோம். அந்த அளவுக்கு போன மேட்ச் அவருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பாப்போம் இது தொடருமா இல்ல அன்பு கட்டுப்படுத்துவாரா? ஆஹா, கண்டிப்பா சொல்றேன், இது பவர் பாய்ஸ் அணிக்கும் தொழுர் அணிக்கு நடக்கிற மேட்ச் மாதிரி தெரியல, செத்துக்கு அண்ணனுக்கு நடக்கிற போட்டி மாதிரி தெரியுது. மூணாவது அன்பின் கடைசி பந்து. அது அன்புன்னு ஒரு கெஸ்ட் பிளேயரு கெத்த மேட்ச் தோக்கடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். அதுக்கு அவனை அவன்கிட்ட பிரச்சனை பண்ணோடனே கமிட்டிக்கிட்ட கேட்டாங்க விளையாட போயிருக்கு. அன்பு தன் அணிக்காக விக்கெட்டுகளை குவித்துக் கொண்டிருக்கின்றார். கிரவுண்ட்ல சண்டை போட்டானா தானே இது? அரவிந்த் என்னடா இங்க வாயேன். எத்து கூட ஒரு அண்ணன் கிரவுண்ட்ல சண்டை போட்டதுல அந்த அண்ணன் டிவில வருதுடா. இங்க வாயேன். நம்ம எது பண்ணாலும் கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கக்கூடாது, தனி ஒருத்தனா இருக்கணும். டேய் அந்த அண்ணன் பின்னாடி பாரு, ஒரு வீடு சிஎஸ்கே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. டேய் ஊடே அந்த அண்ணன் தாத்துக்குடா. 12 பந்துகளில் 3 ரன்கள் தேவை என்ற நிலையில் பவர் பாய்ஸ் அணி தனது 8வது விக்கெட்டை இழந்தது. தனியாளாக போராடி கொண்ட கெத்து 71 ரன்களுடன் ரன்னை திசையில் மாட்டிக்கொண்டார். மீதம் இருக்கும் 2 விக்கெட்டை வீழ்த்த அன்பு 11வது ஓவரை வீசி வருகிறார். பவர் பாய்ஸ் அணி தனது 9வது விக்கெட்டை இழந்தது. கெத்துவின் அதிரடியெல்லாம் வீணாக்கி அன்பு தனது அணியை வெற்றி பாதை அருகில் என்ன பண்ணுறது தெரியாது, கவர்மெண்ட் எப்படியா நின்றுனா கடைசி
ஒரு 4 பால் நின்னுட்டேன்னு ஏன் அடுத்த ஒரு அண்ணன் வந்துருவாரு. அன்பு சிங்கிள்ஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணுவான். நான் எல்லாரையும் பக்கத்துல நிக்க வச்சிருக்கேன். உடம்புலாம் வாங்கி நிக்காத. பயப்படாம ஆடு சரியா? எனக்கு இந்த ஓவர் ஜெயிச்சாகணும். விட்டு வந்து லாஸ்ட் விக்கெட் அன்பே எடுத்துரு. அந்த அண்ணனை மட்டும் அந்த பக்கம் விட்டுறாத. அந்த ஒரு ரன் எடுத்து கொடுப்பாரா இல்லை அன்பிற்கு தனது விக்கெட்டை கொடுப்பாரா ஜுஷித்? அன்புவின் இரண்டாவது பந்து ஜுஷித்தை நோக்கி அங்கே லெக் சைடில் சிங்கிள் எடுத்து அம்பையரால் நாட் ரன் என்று அறிவிக்கப்படுகிறது. ஒரு பால் பேட்ல ஆட மாட்டேன். இந்த மட்டும் தட்டி விடுறான். மீண்டும் கெத்து ரன் திசை சென்றார். எப்படியாவது அந்த பக்கம் போயிட மாட்டோமான கெத்தோட காலு பரபரப்புல அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. கெத்து அன்பும் தான் விளையாடி கொண்டிருக்கிற டீமை ஜெயிக்க வைப்பதற்கு உயிர் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். இதோ அன்பின் மூன்றாவது பந்து கடைசி விக்கெட் ஜுஜித்தை நோக்கி என்ன பண்ண போகிறார் சுஜித்? அந்த ஒரு ரன் எடுத்து கொடுப்பாரா கெத்துவிற்கு? இல்லை, பவர் பாய்ஸ் அணி தனது 10வது விக்கெட்டை இழந்தது. கிரீஸ்ல நிக்க சொல்லுங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் வார்னிங். கிரீஸ்ல இருங்க. உள்ள வாங்க. என்னண்ணா இந்த விக்கெட்லாம் அப்படி வெத்த ஆடக்கூடாதா? கெத்தா அடிக்கணும்டா. ஏய் போடா நிக்கிறான். தெரிது போடா. என்ன போ சொல்ற? அன்பு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமா பவர் பாய்ஸ் பார்க்கலாம். போலாம் அன்பு. அன்பின் 5வது பந்து சுஷித்தை நோக்கி ஐயோ என்னப்பா நடக்குதாங்க? பேட்டை தூக்கி போட்டு போறாரு. கமிட்டி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுக்காக கூப்பிட்டீங்க அவரை? பின்ன என்னடா அவன் விட்டு கொடுத்து நாங்க ஆடுறதா? சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து. பத்தி அந்த அளவுக்கு ஏதோ ஊர்ல இருந்து பெரிய ஆளுங்கலாம் வந்திருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் காசு நம்மளே எடுத்துக்க சொல்றாங்க. கப்பு மட்டும் அவங்களே எடுத்துக்கிறாங்களாம். என்ன ஓகே தானே? எக்ஸ்ட்ரா பணம் தரேன்றானுங்க. கப்புலாம் யாருக்கு வேணும்? ஏய் என்னடா அசிங்கமா பணங்க நானு? கப்பு ஜெயிக்க தான்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டோம். அசிங்கமா? உங்க ஊர்ல ஜாலி ஃப்ரெண்ட் டைரக்டா ஃபைனல் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அப்போ பொத்திட்டு தானே இருக்க. அப்போலாம் அசிங்கம் தெரியல உனக்கு. மணி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தப்பா பேசுற வச்சுக்காத. அது உங்க டீம் தான். உன் டீம் மாதிரி எகிற அதான் உன்னை சேர்த்துக்கவே மாட்டாங்கல்ல. டேய் எதுக்குடா இப்ப தேவலாம் பேசுற? ஓ தம்பியை சொந்த டீம்ல இருந்தே விரட்டி விட்டாங்களா? அதான் தங்க இடம் இல்லாம வேற வேற டீம்ல இருந்து வராப்லையோ. நீ ஏன்டா கெஸ்ட் பிளேயர்லாம் கேட்டுட்டு இருக்க? இன்னைக்கு குழந்தை மாமா இங்க வா. வாயா. யார் பாட்டனாங்க இப்போ? மாம்சே உருண்டாலி எனக்கு கதை தெரியுமா உனக்கு? இருந்தாலும் தம்பி அதன் கதை கடைசி வரையும் யார் போராடுனாங்களோ அவங்க தான் ஆட்டனாங்க.
அம்மா இருந்தாலாவது பாவமா இல்லைனாலும் கோவமாவது கேட்பா மாத்திரை போட்டியா சாப்பிட்டியான்னு இப்போ கேட்க நாதி இல்லை எனக்கு. இருக்கும் போதெல்லாம் வீட்டு விட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன திடீர் பாசம்? நான் விட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். அம்மா என்னைக்காவது விட்டு போன்னு சொல்லியிருக்கேனா? ஹலோ அன்பே வால் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது உனே காணோம். பஸ் ஸ்டாண்டா? நீ ஒரு நாள் பேசாமல் இருக்கும்போது தான் தெரியுது நான் பண்ணது உனக்கு எவ்வளோ பிடிக்கலன்னு. மன்னிச்சிரு. ஏன்பா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? போப்பா. நீ எங்கே போயிட போன்ற திமிரு தான் அப்படி பண்ணிட்டோன்னு. தப்பு தான். நான் எல்லாம் முன்னால் இருந்துட முடியுமோன்னு பயமாக இருக்கு. என்னாலாம் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது. பேச்சுக்கெல்லாம் சொல்ல சத்தியமாக சொல்கிறேன். சினிமாவில் வர மாதிரி புதுசாக வார்த்தை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கெஞ்சினா தான் பேசுவியா? தம்பி ஒன்று ஏறு இல்லைன்னா இறங்க. வண்டி எடுக்கணும்ல, வண்டியிலே நின்றுட்டு இருக்கா. பேசேன், 2 வார்த்தை திட்டியாவது பேசேன். இவ்வளோலாம் பேசி உனக்கு புரிய வைக்கிறேன்னு நினச்சாலே என்ன மாதிரி இருக்கு. உனக்கு என் மேல இருக்க லவ் பெருசா இல்லை எங்க அப்பா மேல இருக்க ஈகோ பெருசா? உன் மேலே இருக்க லவ் தான். ஏன் இப்படிலாம் கேட்குற? எப்படி நம்புறது? நம்புறதுக்கு இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. எங்க அப்பா வந்து சொல்லணும் நீ தான் மாப்பிள்ளைன்னு. அதுக்காக அந்த ஆள் காலில் போய் விட சொல்றியா? சரி ஓகே நீ பாத்து. ஏய் இரு. பின் என்ன? உன்னை எதுக்கு எனக்கு பிடிச்சதுன்னு நினைச்ச? எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பண்றது பேசுறதெல்லாம் அது மாதிரியே இருக்குன்னு தான் உன் கூடயே பேச ஆரம்பிச்சேன். நீ அதையே அடிப்ப, நான் உன்னை வந்து கட்டிக்கணுமா? வாமா வண்டி எடுக்கணும். இரு நான் வரேன். இப்போ கூட எங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு நீதான் வேணும்னு சொன்னா அதுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒத்துக்கும். ஏன்னா அதுக்கு எல்லாத்தையும் விட என்னதான் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை லவ் பண்றேன். ஆனா அது மட்டும் பத்தாது. எங்க அப்பாவுக்கும் உன்னை பிடிக்கணும். அதுவா வந்து சொல்ற வரைக்கும் நானும் உன்கிட்ட பேச மாட்டேன், நீயும் என்கிட்ட பேசாத. நான் போலாம். வண்டி எடுப்பா. நோ சரி விட்னா. உன் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுப்போம். என்ன? ஏ பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனாரு. விளங்கிடும். இங்க நின்று பெணாத்தாம நேரில் போய் மன்னிப்பு கேளு. எங்கடா? ஒருத்தனா? ஆமா அவர்தான். மன்னிப்பு கேளு போ. டேய் இருக்கட்டும்டா. உங்க குடும்பத்துல மாறி மாறி நீங்க அசிங்கமா பேசிப்பீங்க. நடுவில் நான் இதுக்கு போயிட்டு வா போ. வர்றேன் போ. ஓ என் குடும்பத்தையும் அசிங்கமா திட்ட போறானு. 200 ml லூஸ் ஸ்ட்ரைனர், 4 மீடியம் பிரஷ். என்ன வேணும்? மன்னிப்பு. டேப் டேப் அளக்குறது. எத்தனை மீட்டர்னா? கொடு இருக்காலே பெருசா கொடு. சீக்கிரம் பில் போடுப்பா. சீக்கிரம் கொடுப்பான்ற. போடாங்க. ஹலோ 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 உங்களா தாங்க. பில்லை போட்டு காசு கொடுக்காம போறீங்க. காசு கொடுத்துட்டு போங்க. ஹலோ கிலோலாம் பேசினா மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்துரும். முடியும் பணத்தை. பிரதர் உங்களுக்கு என்ன வேணும்? சீக்கிரம் ஏத்து. ஏய் எப்படி தாண்டா இந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்குறது? மன்னிப்பா? நீ சொன்ன அளவே அந்த ஆள் இன்னும் மன்னிக்கல. இதெல்லாம் வேலையே ஆகாது. நீ பேசாம ஆளுக்கு ஃபோனை போட்டு சாரி சிஸ்டர்னு சொல்லிடு. அதான் உனக்கு பழக்கமாச்சே. வா சொல்லலாம். அன்பு நாளை காலைல ஒரு 10 மணிக்கு கிரவுண்டுக்கு வாயேன். என்ன விஷயம்ண்ணா? நீ அங்கே வா, நான் சொல்கிறேன். சரி நான் வரேன். யாரா? கருப்பு அண்ணன். பாப்பா கோச்சு திட்டுவாரு.
என்னண்ணா இது முக்கியமான விஷயம் சொன்னேன். ஆமாம் அன்பே, ஒரு முக்கியமான விஷயம்தான். சொல்லுண்ணா. இல்லை அன்பே, பேச வேண்டியது இருக்கு. என்னடா திடீர்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஆடணுன்ற? 20 வருஷம் கிராண்டாக பண்ணுறோம். ஓப்பனிங்லேருந்து நம்ம ஆடினா தானே ஒரு கெத்தாக இருக்கும். யாரு சார் கொடுத்த ஐடியாவா? யார் சொன்னா என்னண்ணே, அதில் என்ன இருக்குன்றதானே முக்கியம். வாடகை சைக்கிள் உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. எவன் டீம்லேயாவது வந்தம்மா விளாண்டம்மா வாடகையை வாங்கினாமான்னு இருக்கணும். அதை விட்டு எங்களுக்குள்ள நாட்டா பண்ணிருந்தா மூச்சு நான் எதை சொல்ல வந்தேன் அதை சொல்லாம மாட்டேன் பாரு. நான் ஒரு லூஸு. அன்பே இந்த வருஷம் நம்ம டீமில் விளையாடுறாப்ல கணேஷ். ஆமாம் அன்பே. எதுக்கு அன்பே அண்ணன் நான் சொல்கிறேன். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு கணேஷே, நீ சொன்னாலும் சொல்லனாலும் இங்கே இருக்கிறதுலே கிரிக்கெட்டில் பெரிய ஆள் அன்பு தான். கேப்டனுங்கிற முறையில் நான் சொல்கிறேன், ஜாலி ஃப்ரெண்ட்ஸில் அன்பு ஆடுவான். வெறுப்பு இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஆடுங்க, இல்லைன்னா அவங்க வழியை பார்த்துங்க. அகிலா அப்பா வீட்லயே எப்பதானா இடைவிடாது நைச்சே பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம என்ன கணேஷே? பின்ன என்னண்ணா டீம்ல ஆள் அதிகமாயிட்டா தூர ஆளே நீ தான். நீ சொல்ற யார விளையாடணும் யார விளையாடக்கூடாதுன்னு. இப்ப நான் சொல்றேன், நீ டீம்ல இல்ல கிளம்பு. இது வரைக்கும் டீமுக்குள்ள தானே வேடிக்கை பார்த்த. இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டுக்கு வெளில நின்று வெளியாள் மாதிரி கை தட்டி வேடிக்கை பாரு. டோர்னமெண்ட் ஆரம்பிச்சது போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து கிரவுண்ட் கிளீன் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் ஒத்தால இழுத்து போட்டு பாத்துருக்காப்ல. அவரை வெளியே உட்கார சொல்றீங்க? நான் காத்தாடி உன் கடையில் வந்து ஜெராக்ஸ் போட்டதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கியா? யாரா வேலை செய்யல? இங்கே இருக்கிற எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ என்ன வேலை சொல்லு. சரி விட்ண்ணா, நான் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆடல. அடிக்கடி சொல்லுவல்ல நான் வாடகை சைக்கிள். இந்த வாட்டி சொந்த டீமோட வரேன். அண்ணன் தான் என் டீம் கேப்டன். என் டீமில் விளையாடுவில்ல. இந்த டீம் என்ட்ரி போடு. நான் கும்பலை வந்து காமெடி பண்றீங்களா? போடா. நீ சொன்னது கரெக்டு தான்டா. இந்த ஆளுக்கு என்னை பார்த்தாலே டர்ரு தான் போல. அப்புறம் இருக்காதா? உன்னை தனியா பார்த்தாலே அந்த ஆளுக்கு அள்ளு விடும். இதுல சொந்தமா வேற டீமை கூட்டு வரேன்ற. நீ பாட்டு டோர்னமெண்ட்ல விளையாண்டு ஜெயிச்சு ஃபைனல்ல போய் அவங்கள தோக்கடிச்சிட்டேனா அவரே பாவா வெளியே சொல்ல முடியாம பயத்தோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏய் யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? யாருக்கு பயந்தா? உனக்கு தான் பயம். அவன் உள்ள வந்தானே டீம்ல ஒண்ணும்லாம் போயிடுவேன்னு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பார்த்து நாங்க பயப்படுறோமா? அப்போ என்ட்ரி போடு. என்ட்ரி போடலாம். ஐயா இதெல்லாம் வாங்கி நீ கொண்டு வரது ஒரு டீமா என்னால் ஏற்றுக்க மனசு இல்லை. ஓசிலே ஆடுங்க. ஏதோ கப் அடிக்கிறான் ஃபைனல்லாம் வரேன்னீங்களே, அப்போ வாங்கிக்கிறேன். நீங்கள் டீம்னு அப்போ ஒத்துக்கிறேன். தோத்துட்டா இந்த கிரவுண்டு பக்கமே வரக்கூடாது. கிரிக்கெட்டை பற்றி நினச்சே பார்க்கக்கூடாது. சரி. அதே நாங்கள் ஜெயிச்சு கப் அடிச்சிட்டா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம் உங்களுக்கு. ஏய் இது என்ன லப்பர் பால் கிரிக்கெட்டா? கேரட் பால் கிரிக்கெட்டு. முட்டி முகரெல்லாம் கிளியட்டும்.